இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்போம். மத்தேயு 4 அதிகாரம் 4 இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதே வசனத்தை நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் நாம் வாசிக்கும் போது, ஜீசஸ் ஆன்சர்ட், இட்ஸ் ரிட்டன், man shall not live on bread alone, but on every word that comes from the mouth of God என்று வாசிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மட்டும் உயிர் வாழ முடியாது, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ முடியும். நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் எவ்வளவு அவசியமோ, அதுபோல நம் ஆத்துமா வாழ, நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். யோபு 23 அதிகாரம் 12 யோபு இவ்வாறு கூறினார், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆகாரம் எவ்வளவு அவசியமோ, அதுபோல நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு வேத வசனமாகிய ஆகாரம் நமக்கு மிகவும் அவசியம். ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பிடும் போது, ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிப்போம். இதுபோல தினமும், ஏசப்பா, எனக்குரிய ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனத்தையும் தந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று தினமும் ஜெபிப்போம். எங்கள் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனத்தை தினமும் ஆவலோடு உட்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரு ஆகாரத்தை தயாரிப்பதற்கு நாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். அதுபோல வேத வசனமாகிய ஆகாரத்தை உட்கொள்ளவும் நாம் முயற்சி எடுப்போம். வேத வசனத்தை கருத்தாய் வாசிப்போம். ஆண்டவருடைய ஊழியத்தை உலக அளவிலே வல்லமையாக செய்த டாக்டர் பில்லி கிரஹாம் பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். இவரை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிந்து கொள்ள விக்கிபீடியாவில் கூட நாம் வாசிக்கலாம். பல விதங்களில் தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு வல்லமையாக போதித்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அவருக்கு வேத வசனங்கள் புரியாமல் இருந்தது. ஒரு நாள் இரவிலே அவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எனக்கு வேதத்தில் இந்த வசனங்கள் புரியவில்லை, எனக்கு கற்றுத்தாங்கப்பா என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அதன் பின் அவருடைய வாழ்க்கையில் வேத வசனத்தின் வல்லமையை வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் புரிய வைத்தார். பின் வல்லமையுள்ள தேவனுடைய வசனத்தை வல்லமையாக ஜனங்களுக்கு எடுத்து கூறுகின்ற தேவ ஊழியராக மாறினார். அவருடைய ஊழியத்தின் மூலம் லட்சக்கணக்கானோருடைய வாழ்க்கை மாறினது. தேவனுடைய வார்த்தையை நாம் தினமும் ஆகாரத்தை போல உட்கொள்வோம். மற்றவர்களுக்கும் வேத வசனத்தினால் இந்த உலகத்திலே நாம் பிழைக்க முடியும், வாழ முடியும் என்ற நற்செய்தியை எடுத்துரைப்போம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை உட்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.